அனைவருக்கும் வணக்கம். கல்பாக்கத்திலிருந்து பொன் கதிரவன். செப்டம்பர் 15 பல சிறப்புகளை கொண்ட நாள். பென்சிலின் மருந்தை கண்டுபிடித்த நாள். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட நாள். மறைமலை அடிகளார் நினைவு தினம். பொறியியல் தந்தை விஸ்வேஸ்வரய்யா பிறந்த நாள். பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள் என பல சிறப்புகள் கொண்ட நாள் செப்டம்பர் 15. 1928ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் பென்சிலின் மருந்தை கண்டுபிடித்தார். 1981ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. மறைமலை அடிகள் நினைவு நாள். தனித்தமிழ் இயக்கம் ஆரம்பித்து தமிழ் வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்ட தமிழ் அறிஞர் மறைமலை அடிகள் 1876ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி நாகப்பட்டினம் அடுத்த காடம்பாடியில் பிறந்தார். தமிழ் பற்று காரணமாக வேதாச்சலம் என்ற தனது பெயரை மறைமலை என்று மாற்றிக்கொண்டார். இவர் சிறுவயதில் இருந்தே இலக்கியத்தின் மீது ஆர்வம் கொண்டிருந்தார். மேலும் இவர் முருகவேள் என்ற புனைப்பெயரில் கட்டுரைகளை எழுதினார். 1905இல் சைவ சித்தாந்த மகா சமாஜத்தை ஆரம்பித்தார். 1911இல் துறவு மேற்கொண்டார். மூடத்தனமான செயல்களை எதிர்த்த தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என போற்றப்பட்ட மறைமலை அடிகள் 1950ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி 74வது வயதில் மறைந்தார். உலக புகழ்பெற்ற இந்திய பொறியாளர் எம். விஸ்வேஸ்வரய்யா 1860ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி அப்போதைய சென்னை ராஜ்தானி இப்போதைய கர்நாடக மாநிலம் சிங்கபல்லபுரா மாவட்டத்தின் முட்டனஹள்ளி என்ற கிராமத்தில் பிறந்தார். இவரது முழு பெயர் மோட்சகுண்டம் விஸ்வேஸ்வரய்யா. இவரது நினைவை போற்றும் வகையில் இவரது பிறந்த தினம் இந்தியாவின் பொறியாளர்கள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இவர் வெள்ளத்திலிருந்து மக்களை பாதுகாக்க நீர்த்தேக்கத்தில் வெள்ளத்தடுப்பு அமைப்பு முறையை உருவாக்கினார். மேலும் ஆசியாவிலேயே மிகப்பெரிய நீர்த்தேக்க அணைகளுள் ஒன்றாக கருதப்படும் கிருஷ்ணராஜசாகர் அணையை காவிரியின் குறுக்கே கட்டினார். இவர் பல நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் உருவாக காரணமாக இருந்தார். ஆங்கில அரசின் சர் பட்டமும் இந்திய அரசின் பாரத ரத்னா விருதும் பெற்றுள்ளார். இந்திய பொறியியலின் தந்தை என போற்றப்பட்ட இவர் தனது 101வது வயதில் மறைந்தார். பேரறிஞர் அண்ணா என்று போற்றப்படும் சி.என். அண்ணாதுரை என்ற நூற்றாண்டின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக பார்க்கப்படுகிறார். தமிழக அரசியல் களத்தில் திராவிட முன்னேற்றக் கழக இயக்கத்தை உருவாக்கிய அறிஞர் அண்ணா சி.என். அண்ணாதுரை 1909ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் பிறந்தார். இவர் பெரியாரின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு திராவிடர் கழகத்தில் சேர்ந்தார். பிறகு திராவிடர் கழகத்தில் இருந்து விலகி 1949இல் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆரம்பித்தார். இவர் பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக 1962இல் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1967இல் நடைபெற்ற தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக மகத்தான வெற்றி பெற முதல்வரானார். மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகும் தமிழ் பேசும் நிலத்திற்கு மதராஸ் மாகாணம் என்றிருந்த பெயரை தமிழ்நாடு மாநிலமாக மாற்றினார். மக்களுடைய உணவு தேவையை கருத்தில் கொண்டு அரிசி விலையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து 1 கிலோ அரிசி 66 காசுகளுக்கு வழங்க சட்டம் இயற்றினார். அரசியல் களத்தில் புதிய வரலாறு படைத்த சி.என். அண்ணாதுரை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு தனது 59வது வயதில் மறைந்தார். இவரது இறுதிச் சடங்கில் சுமார் 1.5 கோடி மக்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வு கின்னஸ் உலக புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. என்ன நண்பர்களே, செப்டம்பர் 15 இந்த நாளின் சிறப்புகளை அறிந்து கொண்டோமா? நன்றி.